ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே பருப்பு வடைனா அது கடலை பருப்பில் தான் செய்வோம். நம்ம இந்த வடை பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வச்சு செஞ்சுருக்கோம். நல்லா மொறுமொறுன்னு சுவையாக இருக்கும். பருப்பு வடை எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். தட்டைப்பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலோரின்ஸ் அளவு அதிகரிக்காமல் குறைக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க டயட் ஃபுட்டில் தாராளமாக சேர்த்துக்கலாம். சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. தட்டைப்பயிறு நம்ம பாரம்பரிய பருப்பு வகையை சேர்ந்தது. எப்போவுமே நம்ம பாரம்பரிய உணவு பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்ததாக தான் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். வடை காலையில் செய்ய போகிறேன். அதனால பார்த்திங்கன்னா நைட்டுக்கே நான் இது ஊற வைக்கிறேன். இதே நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறதா இருந்தால் காலையில் ஊற வைங்க. 7லேருந்து 8 மணி நேரம் அளவுக்கு ஊறினா போதும். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. பருப்பு பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா உபரியாக இருக்குது பாருங்கள். இப்போ 2 தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டியாச்சு. ஊற வச்ச இந்த பயிர்லேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் ஓரமாக வச்சுடுங்க. பருப்பு அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம அது கூட சேர்க்கலாம். வடை சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச தட்டைப்பயிர் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, தோல் நீக்கி 5 பூண்டு பல் சேர்க்குறேன். இது ரொம்ப சின்ன பூண்டு பல், அதனால் நான் 5 சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்குற பூண்டு பல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 இல்லை 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பயிர் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த பயிரில் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ஏன்னா நல்லா ஊறி இருக்கிறதுனால தண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. இதை போல் கொரப்பாகவும் கெட்டியான பதமாக இருந்தால் தான் வடை நல்லா முறுமுறுன்னு இருக்கும், எண்ணெயும் இழுக்காது. இப்போ இது ஒரு பவுலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்கள். இது கூட ஊற வச்சுருக்க தட்டைப்பயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், அதுவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். நான் சேர்க்குற மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் பொடி. நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்துகிற மிளகாய் பொடியாக இருந்தால் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு பிணைகிற மாதிரி நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகும். வடையும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வடை மாவு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இந்த வடை நல்லா தட்டையாக தட்டி தான் போட போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த வடை நல்லா முறுமுறுப்பாக வேணும். இதே உங்களுக்கு பருப்பு வடை மேலே கொஞ்சம் உபசமாக இருக்க மாதிரி வேணும்னா நீங்கள் அதே மாதிரி கூட தட்டி போட்டுக்கலாம். நான் இப்போ தட்டுறது பார்த்திங்கன்னா நல்லா ஒல்லியாக தட்டிக்கிறேன். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் நல்லா ஒல்லியாக தட்டியிருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. வடை ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா மேலே சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், முறுமுறுப்பு கிடைக்காது. அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா வடை எண்ணெய் குடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். இதே பிகினர்ஸ் இதை போல் வடை செய்கிறதா இருந்தால் டேரெக்டாக அப்படி எண்ணெயில் போடாதீங்க. வடை தட்டிட்டு ஒரு கரண்டியில் வச்சுட்டு எண்ணெயில் மெதுவாக விடுங்க. ஏன்னா கண்டிப்பாக பயப்படுவாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டுருங்க. வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் மேல் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகியிருக்கும். பாருங்கள், வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. மேலே பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா வடை எடுத்துடலாம். இது பார்க்கும்போது பாருங்களேன், நடுவில் முந்திரி பருப்பு வச்சுருக்க மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு இல்லையா? பார்க்கும்போது ஆயிலாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இந்த வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு சுவையாக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லா மாவுலேயுமே வடை ரெடி பண்ணியாச்சு. வடை பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எடுக்கும்போது ஆயிலியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பருப்பு வடை எந்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் முறுமுறுப்பும் இருக்கும். பருப்பு வடை பார்த்திங்கன்னா கடலை பருப்பில் செய்வோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஒத்துக்காது. வாயு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சாப்பிட்ட உடனே அங்கங்கே பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் தட்டைப்பயிரில் செய்கிறனால பார்த்திங்கன்னா அது மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இருக்காது.
டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அச்சசல் பருப்போட மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடையில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த பருப்போட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு சுவையாகவும் இருக்கும். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.